ஒரு பெரிய மற்றும் செழிப்பான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சில நாட்களாக இரவு நேரங்களில் ஒரு மர்மமான திருடன் நகரத்தில் திருட்டு செய்ய ஆரம்பித்தான். ஒவ்வொரு இரவும் ஒரு வீடு. மக்கள் பயந்து போயினர். இந்த திருடன் யார்? அவனை எப்படி பிடிப்பது என்று அனைவரும் கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த ராஜ்யத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. இரவு நேரங்களில் பல வீடுகளில் திருட்டு நடக்க ஆரம்பித்தது. மக்கள் பயந்து ராஜாவிடம் முறையிட்டார்கள். ராஜா தனது அமைச்சர்களை அழைத்து கேட்டார், இந்த திருடனை எப்படி பிடிக்கலாம்? ஆனால் எந்த அமைச்சருக்கும் சரியான தீர்வு தெரியவில்லை. அப்போது ராஜா ஒரு புத்திசாலி தந்திரம் நினைத்தார். அவர் நகரத்தில் உள்ள எல்லா சந்தேகப்படும் மனிதர்களையும் அரசவைக்கு அழைக்க உத்தரவிட்டார். அந்த மனிதர்களுக்கு ராஜா ஒவ்வொருவருக்கும் ஒரு குச்சி கொடுத்தார். ராஜா சொன்னார், இந்த குச்சி மந்திரக் குச்சி. உண்மையான திருடன் வைத்திருந்த குச்சி நாளை ஒரு அங்குலம் வளர்ந்து இருக்கும். அதை கேட்ட அனைவரும் பயந்தார்கள். அந்த இரவு உண்மையான திருடன் மிகவும் பயந்தான். குச்சி வளர்ந்தால் நான் பிடிபட்டு விடுவேன் என்று நினைத்தான். அதனால் அவன் தனது குச்சியை ஒரு அங்குலம் வெட்டிவிட்டான். மறுநாள் அனைவரும் மீண்டும் அரசவைக்கு வந்தார்கள். அவர்கள் தங்களுடைய குச்சிகளை ராஜாவிடம் கொடுத்தார்கள். ராஜா குச்சிகளை பார்த்தார். அதில் ஒரு குச்சி மட்டும் மற்ற குச்சிகளை விட சிறியது. அதை பார்த்த ராஜா சிரித்தார். இவனே திருடன் என்று சொன்னார். அரசவையில் இருந்த அனைவரும் ராஜாவின் புத்திசாலித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். திருடன் தனது தவறை ஒப்புக்கொண்டான். ராஜா சொன்னார், புத்திசாலித்தனம் இருந்தால் பெரிய பிரச்சனைகளையும் எளிதாக தீர்க்கலாம். அந்த நாள் அந்த ராஜ்யத்தில் அனைவரும் ராஜாவின் அறிவை பாராட்டினார்கள். பலம் இல்லாமல் கூட புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த பிரச்சனையையும் வெல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யவும்.